வணக்கம் காய்ஸ். எங்கடா இவன் தனியாக வந்து போய் எனக்கு கண்ணே பார்க்காதீங்க. இன்றைக்கி எனக்கு துணி எடுக்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற அரும்பாக்கத்துக்கு கிளம்பியிருக்கோம். துணி எடுக்கதா இருந்தால் உங்கள் ஊரில் எடுக்கலாமே, நீயே அரும்பாக்கத்துக்கு பிறகு கேட்டிங்கன்னா அரும்பாக்கத்தில் ரொம்ப சூப்பராக துணி இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா காலேஜ் லீவ் போட்டு சென்ட்ரல்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். ஸோ மெட்ரோவில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்துக்கு கிளம்பிடுது. ஸோ ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக போக முடியும். அப்போ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ஏதாச்சு. ஸோ மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். ஆனால் அது போக மட்டும் தான் 40 ரூபா, வரத்துக்கு நம்ம தனியாக 40 ரூபா போட்டு அதுக்கு வர மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து 3 பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ 120 ரூபா வாங்கினாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மெட்ரோவில் போகும்போது நான் போக வேண்டியது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம். ஸோ ஜென்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே மெட்ரோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரொம்ப சூப்பராக ஜாலியாக போயிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் வர வேண்டிய இடமும் வந்தாச்சு. அரும்பாக்கத்தில் எம்எம்டிஏ காலனின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மென்ஸ்வியர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 5 சட்டை எடுத்தால் 1000 ரூபா, 5 ஃபேண்ட் எடுத்தால் 1000 ரூபா, 5 டிஷர்ட் எடுத்தால் 1000 ரூபா, 5 லோயர் எடுத்தால் 1000 ரூபா, 3 ட்ரௌசர் எடுத்தால் 400 ரூபான்னு சொல்லிட்டு அரும்பாக்கம், பல்லாவரம், வலசரவாக்கம் சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானும் விதவிதமாக எடுத்து 5660 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒர்த்து தான். பார்த்தீங்கன்னா 2 கட்டப்பை வர அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போயாச்சு. ஸோ மெட்ரோவில் ஏறி பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பி சென்னை சென்ட்ரல் போயாச்சு. இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட்ணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புளியாவர சோறு வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான் போகிறோம். என் கூட 2 பேரும் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் வந்து பாரிஸ் போக வேண்டிய கேஸு. ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி தான் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா அவன் பாரிஸ் போக வேண்டியது, நான் வந்து அரும்பாக்கத்துக்கு போக வேண்டியது. ஸோ அரும்பாக்கத்துக்கு ஃபஸ்ட்டே போய் வந்தாச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாரிஸ் போக வேண்டியது. அவன் ஏதோ சாமிக்கு ஏதோ பூஜை பொருள் வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அப்படியே அவங்க பாப்பாவுக்கு துணி வாங்கிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிடிக்க போயிட்டோம். ஸோ ட்ரெயின் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃபாக கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா துணி இதெல்லாம் தூக்கிட்டு நடந்து போக முடியல அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் காலைல 9:30 மணிக்கு கிளம்பணும். ஆனால் இப்போ நாங்கள் போந்து சாயங்காலம் 4:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்களும் சேஃபாக போய் ரீச் ஆகிட்டோம் வீட்டில். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் எடுத்துருக்க ட்ரெஸ்ஸில் எல்லாமே ஒர்த்து. அதுவும் 5500 வரைக்கும் ரொம்ப ஒர்த்து. ஸோ அதுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா சென்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது விளாகில் பார்க்கலாம் காய்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.